இருக்கீங்களா? இசைதான் உங்க மனசு. எங்கள் நாடு எங்கள் வீடு எவரும் நுழைய முடியாது. பாப்பா எல்லாமே அற்புதம் சார். ரத்த குளத்து நீர் அண்ணா அதை பத்தி ஃபுல்லா பேசிட்டேன். ஒரு வரியா சொல்லி நீராடு ரத்த குளத்தில் நீராடு தலையெடுத்தாலும் சரி போராடு தோழா போராடு ஒரு புரட்சி வடிக்க போராடு மாநாடு தமிழா மாநாடு உன் மாநில உலகில் மாநாடு கப்பல் ஏறிய தமிழன் நீ காலம் வெல்லும் தலைவன் கப்பல் ஏறிய தமிழன் நீ காலம் வெல்லும் தலைவன். 4 பத்தி வச்சிருக்கேன். 4 பத்தியும் வெவ்வேறு சந்தம். ஆமா ஆமா, ஒரு பத்தி மாதிரி இன்னொரு சத்தி இருக்காது. 4 பத்தியும் வெவ்வேறு சந்தம். ஒவ்வொரு சந்தத்துக்கும் வெவ்வேறு மெட்டு. ஒண்ணு தெரியுமா தேவா சார்? போன வாரம் ரஜினி சார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த 2 மணி நேரத்தில் 5 நிமிடங்கள் பாட்ஷாவை பற்றிய பேச்சு. தேவாவும் நீங்களும் அந்த படத்துக்கு செய்த பங்களிப்பு என்னால் மறக்க முடியாதுன்னு ரஜினி வாய்விட்டு சொல்லி மகிழ்ந்து கொண்டாடினார். நல்லா இருக்கு பாட்டு. அந்த ஐயோ அந்த இசைய மெலடி பண்ணீங்க பாருங்க. ஐயோ சொந்த பந்தம் என்பது மாய கணக்கு, தூக்கம் என்பது உரைத்த வாழ்வில் கனவுகள் எல்லாம் எதற்கு. தாயகம் என்றால் வெறி, தலையறுத்தாலும் சரி, எதிரியின் தலையை அறுத்தாலும் சரி, எங்கள் தலையை அறுத்தாலும் சரி, நாங்க 2க்கு தயாராக. பாடுங்க நீங்க. போராடு போராடு நீராடு தோழா நீராடு ரத்த குளத்தில் நீராடு வீரம் ஒன்றே சரி நாயகம் என்றால் சரி தலையெடுத்தாலும் சரி. அந்த ரத்த குளத்தில் அந்த இத்து மேல ஒரு அழுத்தறீங்க பாருங்க. ரத்த குளத்தில் அது நீச்சல் குளத்தில் மாதிரி விளையாடக்கூடாது. ரத்த குளத்தில் சொன்னீங்கல்ல, அது அடிக்கிற அடியில ரத்தம் தெரிக்கணும். தெரிக்க விட்டு